ஹாய் ஹலோ வணக்கம் டு தனி ஒருவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விஸ்வரூபம் 2 மூவியில் இருக்கக்கூடிய ஹேக்கிங் சீனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீன் ஹோட்டலில் கமல்ஹாசன் ரூமில் ஒரு பக்கு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பக் என்னென்னா ஒரு மாடுலேட்டர். அந்த மாடுலேட்டர் என்ன பண்ணோன்னா அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஆடியோ எனிமிக்கு சென்ட் பண்ணும். இந்த பக்கிங் டெக்னாலஜி நிறைய மூவிஸில் வந்திருக்கு. லைக் தனி ஒருவன், அயன், ஆரம்பம், இந்த மாதிரி மூவிஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ இந்த மாடுலேட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, டிடெக்ட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எப்படி ஒரு ரேடியோ ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு இதுலேருந்து கிளியர் ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு எந்த சிக்னலாக இருந்தாலும் சவுண்ட் வேவாக தான் உள்ளே வரும். ஸோ சவுண்ட் வேவாக வர்றது என்ன பண்ணுன்னா ஒரு மைக்ரோஃபோன் இருக்கும். அதாவது அந்த இடத்துல ஒரு மைக் இருக்கும். அந்த மைக் சவுண்ட் வேவை மட்டும் எடுத்து கொண்டு போய் மாடுலேட்டருக்கு கொடுக்கும். இந்த மாடுலேட்டரோட வேலை பெருசாக ஒன்றும் இல்லை. வந்த சவுண்ட் வேவை லைட்டாக ஒரு சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். அந்த சிக்னல் 300லேருந்து 3000 சைக்கிள்குள்ளே கன்வெர்ட் பண்ணுறதா மாடுலேட்டரோட வேலை. அந்த மாடுலேட்டர்லேருந்து வரக்கூடிய சிக்னலை ஆர்எஃப் ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே அனுப்புவாங்க. அந்த ஆர்எஃப் ஆம்ப்ளிஃபையர் என்ன பண்ணுன்னா ஒரு கெரியராக இருக்கும். அதாவது வந்த சிக்னலை கொண்டு போய் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அது கொடுக்குறதோட தான் அதோட வேலை. அந்த மாடுலேட்டர்லேருந்து வந்த சிக்னலை கொண்டு போய் திருப்பி ஆசிலேட்டரில் கொடுக்கும். இந்த ஆசிலேட்டர் என்ன பண்ணுன்னா கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் நம்ம காதில் கேட்குற அளவுக்கு எந்த ஒரு நாய்ஸும் வராமல் கொண்டு போகிறது தான் இதோட வேலை. இந்த இது என்ன பண்ணுன்னா ரெஸ்ட் ஃப்ரீக்வன்சியாக கொண்டு கொடுக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி திருப்பி ஆர்எஃப் ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே போய் அது ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்றது ஆர்எஃப் செக் பண்ணி திருப்பி நம்ம ரிசீவிங் எண்ட், அதாவது என்னென்னா நம்ம எந்த சைடு ரிசீவ் பண்ணுறோமோ அது என்னவாக இருக்கலாம், ஹெட்செட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்பீக்கராக கூட இருக்கலாம், அங்கே போயிடும். அங்கே என்னென்னா டிமாடுலேட்டர் வரும். அதாவது வந்த சிக்னல் நம்ம ராவாக வரும். அதாவது அந்த அந்த சிஸ்டம் அனலைஸ் பண்ணுற சிக்னலாக வரும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு சிக்னலாக இருக்கும். அதை நம்ம ஹியரிங் எய்டுக்கு கேட்குற அளவுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு சவுண்ட் வேவாக கொடுக்குது. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் இந்த மாடுலேட்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இதனோட கான்செப்ட் எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதனோட கனெக்ஷன் சால்விங். அது ஒரு குயிக் டைம் லேப்ஸாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம சால்விங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட சர்க்யூட் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இந்த சர்க்யூட்டை எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைம் காம்பனண்ட் அப்படின்னா C2655 டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு NPN டைப் டிரான்சிஸ்டர். இப்போ இந்த டிரான்சிஸ்டரோட எமிட்டர் பார்ட்டில் இருந்து ஒரு 47 பிகாஃபாரட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த 47 பிகாஃபாரட் கெப்பாசிட்டரோட இன்னொரு எண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு இண்டக்டன்ஸ் காயில் கூட கனெக்ட் ஆகும். 4.7 பிகாஃபாரடும் இண்டக்டன்ஸ் காயிலும் கனெக்ட் ஆகிற ஒரு நோடு இருக்குல்ல, அந்த நோடை நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்சிஸ்டரோட கலெக்டர் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த இண்டக்டன்ஸ் காயிலோட இன்னொரு எண்ட், அந்த எண்டில் பார்த்தோம்னா அங்கேருந்து ரெண்டு பிரான்ச்சஸ் பிரியும். அதில் ஒரு பிரான்ச்சில் பாசிட்டிவ் டெர்மினல் நம்ம கொடுத்துருவோம். இன்னொரு பிரான்ச்சில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 4.7 கிலோ ஓம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ரெசிஸ்டர் எது கூட கனெக்ட் ஆகும் அப்படின்னா டிரான்சிஸ்டரோட பேஸ் பாயிண்டில் கனெக்ட் ஆகிடும். இப்போ அந்த பேஸ் பாயிண்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு 102 பிகாஃபாரட் கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறோம். அந்த 102 பிகாஃபாரட் கெப்பாசிட்டர் எங்கே போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு 100 ஓம் ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ அந்த 100 ஓம் ரெசிஸ்டர் மறுபடியும் எங்கே போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா திரும்ப எமிட்டரோட, அதாவது டிரான்சிஸ்டரோட எமிட்டர் பாயிண்ட்லேயே மறுபடியும் போய் கனெக்ட் ஆகிடும். இப்போ இதில் எங்கே நம்ம மைக்கை ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 102 பிகாஃபாரட் கொடுத்துருந்தோம்ல, அந்த 102 பிகாஃபாரட்க்கு பேரலாக நம்ம மைக்கை கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
இதனோட சர்க்கியூட் அப்படின்னு பார்த்தா அவ்வளோதான். ஆனால் வந்து எனக்கு இந்த சர்க்கியூட்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் வந்து பேசிக்காக வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதுக்கான மார்க்கெட் ஆல்டர்னேட்டிவ்ஸும் இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இந்த சர்க்கியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 50 to 70 ருபீஸ்குள்ளேயே, ஒரு 50 to 70 ருபீஸ்குள்ளேயே இந்த கம்ப்ளீட் சர்க்கியூட்டையும் நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே, இவ்வளோ தான் இந்த சர்க்கியூட்டுக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதனோட ஆப்ரேஷன், அதாவது எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ அந்த மைக்கில் என்ன சவுண்ட் கேட்டாலும் அதை எடுத்துகிட்டு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு அதை டிரான்ஸ்மிட் பண்ணும். அதை தான் இந்த சர்க்கியூட் வந்து பேசிக்காகவே பண்ணும். அந்த பர்டிகுலர் டிரான்ஸ்மிட்டர் ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட மொபைல் எஃப்எம் ரேடியோன்னு கிடையாது, எந்த ஒரு எஃப்எம் ரேடியோ எடுத்துட்டாலும் சரி, அந்த எஃப்எம் ரேடியோவை நீங்கள் டியூன் பண்ண முடியும். அப்படி நீங்கள் டியூன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு நீங்கள் ஒரு சில நாய்ஸஸ் கேட்க முடியும். அதாவது உங்களை சுற்றி இருக்க நாய்ஸஸே நீங்கள் கேட்க முடியும். அப்படி வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அதுதான் இந்த சர்க்கியூட்டோட ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இப்போ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை நான் வந்துட்டு எப்படி பார்க்க போகிறேன் அப்படின்னா, ஒன் பை ஒன்னாக ஸ்க்ரால் பண்ணி அதை செக் பண்ண போகிறேன். அப்படி செக் பண்ணி எதில் வந்துட்டு எனக்கு வந்து டிரான்ஸ்மிட்டட் சிக்னல் கிடைக்குதோ அங்கேருந்து நான் மைக்கை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இந்த பக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது. நம்ம கண்டுபிடிக்க போகிறது, அது இந்த டிடெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, கேமராவில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு மைக், இந்த மாதிரி மைக்கில் வச்சுருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த பக் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் நம்ம 2 டைப் ஆஃப் சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லோ ரேஞ்சுக்கு இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பக் டிடெக்டர் அப்ளிகேஷன். இந்த பக் டிடெக்டர் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு பர்டிகுலராக எந்த அப்ளிகேஷனை சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா பக் டிடெக்டர் ஸ்கேனர் அப்படிங்கிற அப்ளிகேஷன். நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்துட்டு ஈஸியாக பக்கை ஃபைன் பண்ண முடியுது இதை வச்சுட்டு. இது எப்படி டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்னட்டோமீட்டருங்கிற ஒரு ஹார்ட்வேர் நம்ம எல்லாரோட மொபைல்லையும் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அந்த ஹார்ட்வேரை யூஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சுற்றி ஏதாவது பக் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். இதுதான் அந்த அப்ளிகேஷனோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு பக் டிடெக்டர் ஸ்கேனர் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்டார்ட் டிடெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்துட்டு மேக்னட்டோமீட்டர் ஸ்டார்ட் ஆகிடும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சஸ்பீஷியஸாக உங்களுக்கு தோணுதோ அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அதில் பக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அது கம்ப்ளீட்டாக சொல்லிடும். அடுத்து டாப் அண்ட் சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பக் டிடெக்டர் ஸ்கேனர்ஸ். மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம நார்மலாக பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு தேவைப்படும்னு எனக்கு தோணலை. பட் ஸ்டில் வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதனோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அதிகம் தான். பட் ஆனால் வந்துட்டு நம்மளோட சீக்ரெட் அப்படிங்க பார்க்கும்போது அந்த காஸ்ட் கொஞ்சம் நெக்லிஜிபிள் தான். ஸோ வந்துட்டு இதை வாங்கியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். And subscribe to Thani Oruvan. Please consider turning on the notification by clicking that bell icon. கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது, அதுவும் ஓட்டு கேட்டு. No way, Mr. Viswaroopam. நீங்க பகர் ஆவறதுக்கு முன்னாடியே நான் இந்த பக்கிங் பிசினஸ்ல இருக்கேன். ஓகே, பாய். பாய் ஐயர். பாய் சார்.